60 வயதுக்கு மேல நரம்பு இரும்பாக்கும் உணவுகள். 60 வயதுக்கு மேல இரும்பு சத்து கம்மியா இருக்கு. நரம்புக்கு ஊட்டம் இல்லாத சாப்பாடு சாப்பிடுறது நல்லது கிடையாது. ஊட்ட உணவுகள் தினமும் நம்ம அத்திப்பழம் சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நரம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே அதுல இருக்கு. ரொம்ப வலிமையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அத்திப்பழத்தை வந்து நம்மளுக்கு பச்சையா கிடைச்சாலும் ரொம்ப சத்து. பச்சைனா இயற்கையாவே, அதாவது நம்ம காய வைக்காத முழு பழமா கிடைச்சாலும் சாப்பிடலாம், இல்ல காய வச்சதான் கிடைச்சாலும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு நைட்ல ஊற வச்சுட்டு அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு எப்ப காலையில சாப்பிட்டாலும் சரி நைட்ல சாப்பிட்டாலும் சரி வயசானவங்களுக்கு அது மெல்ல முடியாது. அதனால ஊற வச்சு கொஞ்ச நேரம் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட மென்னு சாப்பிட்டா நல்லா உமிழ் நீர் சுருக்கிற மாதிரி மென்னு சாப்பிடும் போதும் அந்த வைட்டமின் சத்து வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அப்சர்வ் ஆகும். அதனால எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலுமே, எந்த ஒரு நம்ம பழம் காய் சாப்பாடே நம்ம சாப்பிட்டா நல்லா மென்னு சாப்பிடணும். அப்பதான் அதோட முழுமையான சத்து நம்ம போய் சேரும். அதுக்கு அடுத்தது பிரண்டை வந்து உணவுல சேர்த்துக்கும் போது ரொம்ப நம்ம நரம்புக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது பூஸ்டப்பா இருக்கும். நம்ம வந்து புதிய பழைய இளமைக்கே போற மாதிரி, இளமை காலத்துல போற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எலும்பு ஜாயிண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. நரம்புகளுக்குமே ரொம்ப நல்லது. வாரத்துல 1 நாள் 2 நாள் நம்ம வந்து ஒரு சட்னியாவோ இல்ல இன்னொரு நான் அந்த வீடியோ போடுறேன், பிரண்டை வீடியோ நான் போடுறேன். அப்போ வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுல எண்ணெயில கூட காய வச்சு நீங்க சாப்பாட்டுல பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். பிரண்டை வந்து அடிக்கடி கிடைக்கனாலும் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அது எப்படின்ட்டு போடுறேன். அது நீங்க அந்த மாதிரி செஞ்சு கூட வயசானவங்க இப்ப எப்படி நம்ம நல்ல விட்டு சாப்பிடுறோம், அந்த பிரண்டை எண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் வீடியோ போடுறேன், எப்படி செய்யறதுன்னு செய்முறை போடுறேன். அது ரொம்ப நல்லது. பிரண்டையில ஏகப்பட்ட சத்து இருக்கு. அது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு வயசாயிட்டாவே ஒரு 50-60 வயசு ஆயிட்டாவே நம்ம பிரண்டை வந்து வாரத்துல 1 நாளைக்கு 2 நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது பார்க்க போறது மாதுளம்பழம் எடுக்கும்போது நரம்பு வந்து நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும். நரம்பு வந்து ஒரு பூஸ்டப் ஆயிரும். நரம்பு வந்து குளிர்ச்சி ஆகும்போது அது வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜியா வேலை செய்ய முடியும். ஞாபக சக்திலாம் அதிகமா இருக்கும். வயசாயிட்டாவே ஞாபக சக்திலாம் குறைஞ்சிடும். அதோட திறனெல்லாம் இது வந்து சரிப்படுத்தும். மாதுளம்பழம் எடுக்கும்போது நல்ல பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் சாப்பிடும்போது விதையோடு சாப்பிடுங்க, அப்பதான் ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதோட சத்து நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பல்லு இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு வந்து மென்னு சாப்பிடுங்க, அந்த உமிழ் நீரோட சாப்பிடுங்க. அப்பதான் வந்து அதோட சத்துலாம் அதிகமா கிடைக்கும். ஜூஸா குடிக்கிறது குறைச்சிக்கோங்க. முடியாதவங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிங்க, நல்லது. இதுக்கு அடுத்தது இஞ்சில வந்து ஏகப்பட்ட சத்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பல்லுல இருக்க நரம்பெல்லாம் வந்து தேய்மானம் ஆயிடுச்சுன்னா, அந்த எனாமல் போயிட்டா வந்து பல்லு ரொம்ப அந்த நரம்பு வலிக்கும் பாருங்க, அதுக்கு எல்லாமே இஞ்சி சூப்பரா நல்லா கேட்கும். இந்த பல் வலி இருந்தாவே நீங்க ரொம்ப வலி இருக்கும்போது இந்த சின்னதா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு, சுத்தமா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நீங்க அந்த இஞ்சி ஒரு சின்ன துண்டா ஒண்ணு அந்த பல் வலிக்கிற இடத்துல வச்சு கடிச்சிட்டு அந்த சாறு மட்டும் அது வெளியில தூக்கிடுங்க, முழுங்க வேணாம். அப்படி செய்யும்போது ஒரு 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து அந்த அதோட வலி எல்லாம் குறைஞ்சிரும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம உடம்புல இருக்க நரம்புகளுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இஞ்சி வந்து வலிமை பெறும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அது நிறைய வியாதி, அது வந்து நரம்புகளுக்கே கிடையாது, நம்ம நுரையீரலுக்கு, நம்ம மற்ற ஊருக்கு எல்லாத்துக்குமே இஞ்சி வந்து ரொம்ப நல்லது எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பூசணி விதையும் மெக்னீசியம், தாது, பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. பூசணி விதையில வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அதுவுமே முக்கியமான சத்துக்கள். அது பொட்டாசியமா இருந்தாதான் ஹார்ட் வந்து நல்லா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அந்த பல்ஸ்லாம் வந்து நல்லா கிடைக்கும். கொஞ்சம் வயசாயிட்டா அந்த சத்தெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளால மூச்சு விடுறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். பொட்டாசியம் சத்து நமக்கு ரொம்ப தேவை. அதுல வந்து இதுல பூசணி விதையில நிறைய இருக்கு. நம்ம அதனால அதுவும் கொஞ்சம் டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பூசணி விதையை நீங்க வந்து விதையை எடுத்து காய வச்சு, நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி அது வந்து டீ மாதிரி கூட காலையில குடிச்சு வரும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இது நம்மளுக்கு நரம்புக்கு வந்து ரொம்ப பலமா இருக்கும். அது நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்கும். இப்ப சொல்ற எல்லா உணவுமே நரம்பு வந்து பூஸ்ட், நரம்பு நல்லா இருந்தாவே நம்ம உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது நெல்லிக்காயில வந்து ஏகப்பட்ட சத்து நமக்கு தெரியும். நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டு வரும்போது பிளட் வந்து சுத்தமாகும், நல்ல முடி வந்து நல்லா கருமையா வரும். நெல்லிக்காய் வந்து இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நெல்லிக்காவும் நீங்க டெய்லியுமே 1-2 கண்டிப்பா ஜூஸா சாப்பிடுறத விட நீங்க பல்லு இருந்தா வாயில வந்து மென்னு சாப்பிடுங்க. பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிங்க. பல்லு இருக்கிறவங்க நல்லா மென்னு அந்த உமிழ் நீரோட சாப்பிடுங்க. அப்பதான் அதோட சத்து வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும், எனர்ஜி வந்து கிடைக்கும். அதாவது நமக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துலயே நமக்கு கிடைக்கிற உணவுகளே வந்து பாதியும் நமக்கு வந்து ஒரு பற்றாக்குறையா தான் கிடைக்குது. அது வந்து நம்ம வந்து இன்னும் அதை வந்து மோசம் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம அது கிடைக்கிறது நம்ம முழுமையா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இயற்கையா கிடைக்கிறது வந்து நம்ம வந்து அது எப்படி நம்ம முழுமையா எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் இருக்கும்போது தொற்றுல இருந்து நிறைய தொற்று கிருமியில இருந்து நம்ம நிறைய பாதுகாப்பா வச்சுப்போம். அதனால பெரியவங்க எடுக்கலாம், குழந்தைங்க எல்லாருமே எடுக்கும். நம்மளுமே சாப்பிட ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி வெற்றிலையும் ரொம்ப நல்லது. வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா ஜீரண சக்தி அதிகரிக்கும். அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் போடுவாங்க பாருங்க, வெற்றிலை பார்க்கலாம். அந்த ஜீரணமாகறதுக்கு அவங்க போடுவாங்க. அந்த காலத்து உணவெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும் ஜீரணமாகிறது. அதனால அப்ப நல்லா வேலை செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வச்சிருந்தாங்க வெற்றிலை பாக்கு போடுறது. ஆனா நம்ம வந்து பாக்கு போடுறதை விட வெற்றிலை மட்டும் டெய்லி மென்னு ஒன்று சாப்பிட்டா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிக்காது. நம்ம உடம்புல ஏதாவது தொற்று இருந்தாலும் அது சரியாகும். வெற்றிலையும் ரொம்ப நல்லது. நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த காம்பு மட்டும் கிண்டிட்டு வெற்றிலை மென்னு சாப்பிடலாம். மெல்ல முடியாதவங்க தண்ணியில கொதிக்க வச்சு கூட அந்த தண்ணி கூட குடிச்சிட்டோம்னா ரொம்ப இம்யூனிட்டி பவர் அந்த நிறைய இருக்கு வெற்றிலையில. இதுக்கு அடுத்தது முருங்கைக்கீரை வந்து கண் பார்வைக்கு, நரம்பு மண்டலத்துக்கு, நம்ம பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, ரத்த சோகை எல்லாத்துக்குமே வந்து முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு, நமக்கு அளவில்லாத சத்துக்கள்லாம் இருக்கு. அதுவும் வாரத்தில் 2 நாளைக்கு நம்ம சாப்பிட்டு வரும்போது இந்த B12 பிரச்சனை, இந்த நரம்பு மண்டல பிரச்சனை, கண் கோளாறு, இந்த வயசானவங்களுக்கு வர இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். முருங்கைக்கீரை எல்லாமே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா குடிச்சு செஞ்சு சாப்பிடலாம். இல்ல அது காய வச்சு பவுடர் பண்ணி அது ஒரு டீ மாதிரி கூட வச்சு குடிச்சிட்டு வரலாம். இது எல்லாமே ரொம்ப நமக்கு இந்த பொருள் எல்லாமே இந்த இயற்கையா கிடைக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு அபூர்வமான ஒரு அதுல இருக்க சத்தெல்லாம் ஏகப்பட்ட சத்து இருக்கு. கொஞ்சம் சத்து கிடையாது. அது எல்லாமே நம்ம சாப்பிட்டா இந்த பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, B12 பிரச்சனை எல்லாமே சரி செய்யலாம். இது எல்லாமே சாப்பிடுங்க. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நம்ம கிடைக்கிற இயற்கை உணவு வந்து நம்ம எதுவுமே
அவாய்ட் பண்ணாத நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஏன்னா இருக்கிற காலகட்டங்களில் உணவுல நிறைய கலப்படம் வந்துருச்சு. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி உணவுலாம் எடுத்து கொஞ்சம் உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உணவே மருந்து.